தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கேரள எல்லைப் பகுதிகளில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள சூழலில் தமிழகத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிவிப்பு குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று முதல் தொடர்ந்து தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், அதே போல வெப்பநிலையும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாறுபடக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதற்கொண்டே சென்னையினுடைய வானிலையை பொறுத்தவரை வெயிலினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல சற்று வெயிலினுடைய தாக்கம் என்பது குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.